ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்த உடனே வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் வெடித்த உடனே நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, அது கூட ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு இடித்து தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். 5 முட்டை சேர்த்து அதை லைட்டாக அப்படி கிளறி கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு கிண்டனோன்னா முட்டை உடஞ்சிரும். பாருங்கள், முட்டை வாக்கில் அப்படியே வெந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுறணும், எதுவுமே பண்ணாமல். அது நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.